ஒர்க் பிளேஸ்ல நாம எல்லாரும் ரெகுலரா பண்ற ஒரு பெரிய கம்யூனிகேஷன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? டீம் ஒர்க். ஆமாங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் போர் அடிக்குது இல்ல? ஆனா உண்மையிலே சொல்லப் போனா சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை சரியான இடத்துல நாம யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரொஃபஷனல் இமேஜே முழுசா மாறிடும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவுல டீம் ஒர்க் பத்தி நீங்க பேசும்போது யூஸ் பண்ண வேண்டிய டாப் 10 பெஸ்ட் வார்த்தைகள் அப்புறம் ஃப்ரேசஸ ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க கான்ஃபிடன்ஸ செம்மையா பூஸ்ட் பண்ண போகுது. ரெடியா? நாம பார்க்க போற வார்த்தை சினர்ஜி. ரெண்டு பேர் தனித்தனியா வேலை செய்யறதை விட ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப பெருசா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த சூப்பரான அவுட்புட்டுக்கு பேர் தான் சினர்ஜி. இதோட டெஃபினிஷன் என்னன்னா, த கம்பைன்ட் எஃபர்ட் பீயிங் கிரேட்டர் than the பார்ட்ஸ். இதையே ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, அவர் டீம்ஸ் கிரியேட் கிரேட் சினர்ஜி ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கான ஒரு சின்ன யூசேஜ் டிப் என்னன்னா, சினர்ஜிங்கிற வார்த்தை எப்பவுமே ரிசல்ட்டை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வார்த்தை கொஹீஷன். ஒரு டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் எப்பவுமே ஒற்றுமையா, அதாவது ஒரு டைட்டான யூனிட்டா ஒத்துப்போய் வேலை செய்வாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் கொஹீஷன். இதோட டெஃபினிஷன் தி ஆக்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் ஸ்டிக்கிங் டுகெதர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, த நியூ மேனேஜர் இம்ப்ரூவ்ட் டீம் கொஹீஷன். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். நம்ம லிஸ்ட்ல 3வது வார்த்தை ரெப்போ. ரெண்டு ப்ரொஃபஷனல்ஸ் நடுவுல உடனே உருவாகிற அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்புறம் அந்த கனெக்ஷனுக்கு பேரு தான் ரெப்போ. அதாவது a close and harmonious relationship. ஒரு மீட்டிங்ல புது கிளையண்ட் கூட உடனே நீங்க நல்லா கனெக்ட் ஆகும்போது நம்ம இப்படி சொல்லலாம், she quickly built rapport with the client. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது உங்க இங்கிலீஷ் ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். 4வதா நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஆக்ஷன் வேர்ட். இப்போ 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வரும்போது ஒரு நியூட்ரலான 3வது நபரா நின்னு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் இல்லையா? அதுக்கு பேரு தான் மீடியேட். Intervene in a dispute to bring about an agreement. இது எப்படி வாக்கியத்துல யூஸ் பண்றது? HR had to mediate the conflict between the teams அப்படின்னு சொல்லலாம். நீங்க மீடியேட் பண்ணும்போது எப்பவுமே நியூட்ரலா இருக்கணுங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். 5வது வார்த்தை கோஆர்டினேட். இது நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பல பேரோட வேலைகளை ஒருங்கிணைச்சு ஒரு கோலை ரொம்ப ஸ்மூத்தா அச்சீவ் பண்ண செய்யற செயல் தான் கோஆர்டினேட். இதோட மீனிங் bring the different elements of a complex activity into a relationship. இதுக்கான ப்ரொஃபஷனல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோஆர்டினேட் த ஷெட்யூல்ஸ் ஃபார் தி அப்கமிங் லான்ச். இது ரொம்பவே காமனான ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. சரி, இப்போ நாம சில ஸ்பெஷலான ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். ஃப்ரேஸ் புல் டுகெதர். ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது டீம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் புல் டுகெதர். இதோட மீனிங் யுனைட்டிங் டு ஓவர்கம் அ சேலஞ்ச். ஒரு மீட்டிங்ல நீங்க தாராளமா சொல்லலாம், we need to pull together to meet this deadline. இத ஃபார்மல் இமெயில்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஃப்ரேஸ். அடுத்தது பிக் அப் த ஸ்லாக். ஒருத்தரால தன்னோட வேலையை செய்ய முடியாதப்போ மத்தவங்க அந்த எக்ஸ்ட்ரா வேலையை எடுத்து செய்யறதுக்கு பேர் தான் பிக் அப் த ஸ்லாக். அதாவது டூயிங் த ஒர்க் தட் சம்ஒன் எல்ஸ் ஹஸ் ஸ்டாப்ட் டூயிங். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, when John was sick, the team picked up the slack. இது கொஞ்சம் கேஷுவலான ஃப்ரேஸ் அப்படிங்கறதால நீங்க ஸ்போக்கன் மீட்டிங்ஸ்ல பேசும்போது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும். 3வது ஃப்ரேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது டிவைட் அண்ட் காங்கர். ஒரு பெரிய வேலையை பிரிச்சு ஆளுக்கு ஒரு பகுதியா செஞ்சு முடிக்கிறதுக்கு பேரு தான் டிவைட் அண்ட் காங்கர். டேக்லிங் அ லார்ஜ் ப்ராப்ளம் பை பிரேக்கிங் இட் இன்டு ஸ்மாலர் டாஸ்க்ஸ். இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, லெட்ஸ் டிவைட் அண்ட் காங்கர் திஸ் மேசிவ் ரிப்போர்ட். நீங்க ஒரு ப்ராஜெக்டை பிளானிங் பண்ணும்போது இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4வது கோ தி எக்ஸ்ட்ரா மைல். ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமா எஃபர்ட் போட்டு ரொம்ப அர்ப்பணிப்போட வேலை செய்யறதுக்கு பேர் தான் கோ தி எக்ஸ்ட்ரா மைல். மேக்கிங் அ ஸ்பெஷல் எஃபர்ட் டு அச்சீவ் சம்திங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷி ஆல்வேஸ் கோஸ் தி எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் ஹர் கிளைண்ட்ஸ். உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது இந்த ஃப்ரேஸை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரேசஸ்ல நம்ம கடைசி ஐட்டம் 2 heads are better than 1. ஒரு பெரிய ப்ராப்ளமை தனியா உட்காந்து சால்வ் பண்றதை விட 2 பேர் சேர்ந்து யோசிச்சா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் 2 heads are better than 1. It's helpful to have another person's advice. Example, let's brainstorm. 2 heads are better than 1. யாரையாவது கொலாபரேட் பண்ண கூப்பிடும் போது இதை நீங்க ரொம்ப இயல்பா யூஸ் பண்ணலாம். சூப்பர். இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகளையும் ஃப்ரேசஸையும் எப்படி ஒன்னா சேர்த்து பேசுறதுன்னு பாப்போமா? முதல் வாக்கியம், if we pull together, we can build great synergy. 2வது, to maintain cohesion, someone needs to pick up the slack. 3வது, we build strong rapport because we decided to divide and conquer. 4வது, when you coordinate well, teams naturally go the extra mile. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, கவனிங்க.
நிறைய பேர் சினர்ஜி அப்புறம் கொஹீஷன் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. தெளிவா சொல்றேன், சினர்ஜினா ரிசல்ட்ஸ், ஆனா கொஹீஷன்னா டீம் மெம்பர்ஸ் எப்படி ஒட்டி உறவா இருக்காங்கன்ற பாண்டு. இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது உங்க அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஒரு சிச்சுவேஷனை பார்த்து அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல் வாக்கியம், this tells us that to coordinate effectively, the manager must mediate early conflicts. ரெண்டாவது, we can infer that a team with strong cohesion will naturally pull together during a crisis. இதுல ஒரு முக்கியமான நோட் இருக்கு, கவனிங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு தெரியுது, ஆனா இன்டர்பிரேஷன் அப்படின்னா அந்த நடக்கிற விஷயத்துல இருந்து நம்ம என்ன அர்த்தப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இந்த வாக்கிய அமைப்புகள் உங்களுக்கு மீட்டிங்ஸ்ல ரொம்ப ஹேண்டியா இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஸ்போக்கன் மற்றும் ரிட்டன் ரெஜிஸ்டர். நம்ம பேசும்போது கேஷுவலா ஒரு மாதிரியும் இமெயில்ல ஃபார்மலா ஒரு மாதிரியும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கேஷுவலா பேசும்போது எப்படி சொல்லுவோம்? We need to pick up the slack because he's out. அதே ஃபார்மலா இமெயில்ல மாத்தும்போது we must redistribute tasks to maintain our synergy during his absence. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்போக்கன்ல let's divide and conquer to finish fast. அதுவே ரிட்டன்ல we will coordinate individual responsibilities to meet the deadline efficiently. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உங்க கம்யூனிகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ நாம கத்துக்கிட்டதை வச்சு சில பிராக்டிக்கல் டாஸ்க் ட்ரை பண்ணலாமா? டாஸ்க் 1, உங்க டீமுக்கு ஒரு புது ஆள் வராங்க, அவங்க எப்படி செட் ஆவாங்கன்னு உங்க மேனேஜர் உங்ககிட்ட கேக்குறாங்க. அதுக்கு உங்களோட மாடல் ஆன்சர் இதோ, ஐ வில் கோஆர்டினேட் அ வெல்கம் மீட்டிங் so we can build rapport immediately. கவனிச்சிங்களா? 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி எவ்வளவு ப்ரொஃபஷனலா ரொம்ப ஷார்ப்பா ஆன்சர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ டாஸ்க் 2, உங்க டீம்ல 2 பேருக்கு நடுவுல ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்துருச்சு, எப்படி அதை கையாளுவீங்க? இதுக்கான மாடல் ஆன்சர், ஐ வில் ஸ்டெப் இன் டு மீடியேட் தி இஷ்யூ so that we don't lose our team cohesion. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணும்போது அது உங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிக்காட்டும். நீங்க ஒரு லீடரா தெரிவிங்க. டாஸ்க் 3, ஒரு முக்கியமான கிளையண்ட் டெட்லைன் நெருங்கிடுச்சு, ஆனா வேலை இன்னும் முடியல. இப்போ உங்களோட ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கும்? மாடல் ஆன்சர் பாருங்க, we need to pull together and divide and conquer the remaining tasks. ஒரு பிரஷரான சிச்சுவேஷன்ல கூட இந்த ஃப்ரேசஸ் உங்களை எப்படி ஒரு நேச்சுரல் லீடரா காட்டுதுன்னு பாத்தீங்களா? அதுதான் இதோட பவர். இப்போ உங்களுக்கான சேலஞ்ச், ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்டை நீங்க எப்படி விவரிப்பீங்க? இன்னைக்கு நாம பார்த்த லிஸ்ட்ல இருந்து சரியா 2 வார்த்தைகள் அப்புறம் 2 ஃப்ரேசஸ் எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். இதோ உங்களுக்கான ஒரு மாடல் ஆன்சர். Because everyone decided to go the extra mile and pull together, we achieved excellent synergy and team cohesion. எக்ஸாக்ட்டா செட் ஆயிருக்கு பாத்தீங்களா? நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பழகுங்க. ஓகே, இப்போ ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் டைம். இன்னைக்கு நாம பார்த்த அந்த டாப் 10 ஐட்டம்ஸ் இதோ: சினர்ஜி, கொஹீஷன், ராப்போ, மீடியேட், கோஆர்டினேட். அப்புறம் நம்ம கத்துக்கிட்ட ஃப்ரேசஸ், புல் டுகெதர், பிக் அப் த ஸ்லாக், டிவைட் அண்ட் காங்கர், கோ தி எக்ஸ்ட்ரா மைல், 2 heads are better than 1. ஒரு ப்ரொஃபஷனலுக்கு ஒர்க் பிளேஸ்ல யூஸ் பண்ண இது ரொம்பவே அருமையான ஒரு வொக்காபுலரி செட். ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி, உங்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க யாரு கூட ஒரு நல்ல ராப்போ பில்ட் பண்ணி எல்லாரும் புல் டுகெதர் பண்ணி ஒரு உண்மையான சினர்ஜியை உருவாக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து கத்துக்கோங்க, உங்க ப்ரொஃபஷனல் ஜர்னில கலக்குங்க.